ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் டேட்டா வித் மாரி. இன்னைக்கான டாபிக் என்னன்னா, நம்ம ஏன் நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து டேட்டா என்ட்ரி. நம்மளால எக்ஸல் வந்து நம்மளால ஈஸியாக டேட்டா என்ட்ரி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, இப்போ நம்ம ஸ்கூல் டேட்டா எடுத்துக்கலாம். ஸ்கூல் டேட்டா எடுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஐடின்னு ஒன்று இண்டிவிஜுவலாக எல்லாருக்கும் இருக்கும். அப்புறம் ஸ்டூடெண்ட் நேம்னு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க என்ன கிளாஸஸ் படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க செக்ஷன் என்ன செக்ஷன் படிக்கிறாங்க, அதுவும் இல்லாமல் அவங்க வந்து மார்க்ஸ் நம்மளால என்ட்ரி பண்ண முடியும். இந்த இடத்துல எல்லாமே நம்மளால ஈஸியாக என்ட்ரி பண்ண முடியும். இப்போ சும்மா எக்ஸாம்பிள் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. ஐடி வந்து ஸ்டூடெண்ட் ஐடி 111, இங்கே 222 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டேன். அவங்க நேம் வந்து சம்திங் ஏஏ பிபி இந்தமாரி நானும் என்ட்ரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த நான் சொல்கிறது இனிமேல் நம்மளால டேட்டா ஈஸியாக என்ட்ரி பண்ண முடியும். அவங்க கிளாஸ் வந்து 10 அடுத்தது வந்து 9th கிளாஸ் எடுத்துக்கலாம். இந்தமாரி நம்மளால ஈஸியாக டேட்டா என்ட்ரி பண்ணுவோம். கேல்குலேஷன்ஸ் இங்கே இது மென்ஷன் பண்ணுறதுனா பர்ஃபார்ம் குயிக் அண்ட் அக்யூரேட் கேல்குலேஷன்ஸ் என்னன்னா, இப்போ அவங்க செக்ஷன் இருக்காங்களா, செக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். அவங்க தமிழில் என்ன மார்க் எடுத்திருக்காங்க, 10th 67, இங்கிலீஷில் பார்க்குறப்போ 99 எடுத்திருக்காங்க. அதே செகண்ட் பர்சன் வந்து 28 எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கிலீஷில் வந்து 12, இந்தமாரி சம்திங் நம்ம ஏதோ ஒரு மார்க் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ கேல்குலேஷன் எப்படி பண்ணுறதுனா, இது வந்து நம்ம 2 சப்ஜெக்ட் நம்மளுக்கு பேப்பர் கொடுத்துக்கிறாங்க, அவங்க டோட்டல் மார்க் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து சம் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இல்லை சம்ன்றது நம்ம என்ன ரேஞ்ச் கொடுக்குறோமோ அதை வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணி கொடுக்கும் ஆன்சரு. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்க, 10th வந்து 166 எடுத்திருக்காங்க. அதே செகண்ட் பர்சன் பீன்ற நேம் வந்து 40 தான் எடுத்திருக்காங்க பார்க்குறப்போ. இதுதான் நம்ம வந்து கேல்குலேஷன்ஸ் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறது. தேர்ட் ஒன்று வந்து ஆர்கனைசேஷன் சொல்கிறேன். ஆர்கனைஸ் டேட்டானா எப்படி சொல்றதுன்னா, நம்ம பார்க்குறப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் தான். இது ஆர்கனைஸ் ஒரு இப்போ எப்படி சொல்றதுன்னா, நம்மளால பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, ஒரு ஆர்கனைசேஷன் தான் இருக்குது. நம்ம எங்க இதை எடுத்து போய் பார்த்தாலும் நம்மளால ஈஸியாக யார் பார்த்தாலுமே இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன் டேட்டா அனலிஸ்ட்னு எப்படி சொல்றதுன்னா, இதை வச்சு நம்மளால நிறைய அனலைஸ் பண்ண முடியும். இப்போ பார்க்குறப்போ என்ன சொல்றதுன்னா, இவங்க வந்து இப்போ 10th கிளாஸ்ல பார்க்குறப்போ இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் நம்மளால சொல்ல முடியும். இவங்க வந்து செகண்ட் ரேங்க் நம்மளால சொல்ல முடியும். செகண்ட் ரேங்க்ன்றது இவங்க பாஸ் 2 சப்ஜெக்ட்ல கொடுத்தவரையே பாஸ், இவங்க 2 சப்ஜெக்ட்டுமே ஃபெயில். அப்போ இவங்க பாஸ் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இங்கே வந்து இவங்க வந்து ஃபெயில்னு எடுத்துக்கலாம். 9th எது பார்க்குறப்போ இவங்க வந்து 45, இவங்க 2 பேருமே பாஸ் 9th எடுக்கிறப்போ. இதுதான் வந்து டேட்டா அனலிஸ்ட்னு சொல்றது. டைம் எஃபிஷியன்சினா இப்போ நம்மளால இந்தமாதிரி டேட்டா என்ட்ரி பண்ணிட்டே இருக்கோம். அது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு இடத்துல சேவ் பண்ணா இதேமாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த டேட்டாவை நம்மளால என்ட்ரி பண்ணிட்டு வந்துட்டே இருக்க முடியும். ஃபார்முலாஸ் நம்ம எழுதுறப்ப அது வந்து VBA குள்ள நம்மளால எழுதி ரைட் பண்ண முடியும். அடுத்தது வந்து இம்ப்ரூவ் டிசிஷன் மேக்கிங். இம்ப்ரூவ் டிசிஷன் மேக்கிங் எப்படி சொல்றதுன்னா, இப்போ நம்ம கிட்ட இந்த டேட்டா இருக்கு. இப்போ இந்த டேட்டா வச்சு நம்ம ஒரு டிசிஷன் மேக் பண்ணலாம் வாங்க அப்படின்னு பார்க்குறது. நான் நேம் செலக்ட் பண்ணிட்டேன், கிளாஸ் செலக்ட் பண்ணிட்டேன், அவங்க டோட்டல் மார்க்கை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன், இன்சர்ட் டேப்ல போயிட்டு சாட் ஒன்று கொடுக்குறேன் பாருங்க. சாட் கிளிக் பண்ண உடனே எனக்கு வருது பாருங்க. இப்போ ஒரே பர்சன் தான், ஏன்ற பர்சன் வந்து 9th எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 10th எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னு பார்க்குறோம். நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வருது பாருங்க. இப்போ ஏன்ற பர்சன் வந்து 9th பார்க்குறப்போ கம்மியாக மார்க் பண்ணிக்கிறாங்க, அதுவே 10th வந்து அதிகமாக மார்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்க ஸ்டடிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதே பி பர்சன் பார்க்குறப்போ வந்து 9th வந்து நல்லா ஸ்டடிஸ் பண்ணிக்கிறாங்க, ஆனால் 10th வந்து ஸ்டடிஸ் பண்ணுறதை விட்டுட்டாங்க, அவங்க ஸ்டடிஸே பண்ணல. இதான் நம்மளை பார்த்தோன்னே டிசிஷன் மேக் பண்ணுறது. இப்போ இந்த பர்சன் 2 பேருமே பார்க்குறப்போ ஒரே கிளாஸ் தான், 9th அவங்க 9th என்ன மார்க் எடுத்திருந்தாங்க, 10th என்ன மார்க் எடுத்திருந்தாங்கன்னு அது பார்க்குறப்ப நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஒரு டிசிஷன் நம்மளால டக்குன்னு மேக் பண்ண முடியுது. இவங்க ஸ்டடிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணல, ஸ்டடிஸ் இருக்கதான் அவங்க அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க, லாஸ் பண்ணிட்டு வராங்க அவங்க ஸ்டடிஸை. அதுக்கப்புறம் வந்து விசுவலைஸ் டேட்டா. இப்போ நம்ம கொடுத்தது இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ நம்ம இதை வச்சு தான் நம்ம விசுவலைசேஷன் நம்ம டேட்டா இருக்கிறத வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு கிராஃப் போட்டு நம்மளால பார்க்க முடியுது. இதுதான் விசுவலைசேஷன் நீங்க சொல்றது. தென் வந்து கொலாபரேட்னா எப்படின்னா, இப்போ நம்ம இந்த டேட்டா சேவ் பண்ணிட்டு நம்ம இந்த டேட்டா வந்து நம்ம வேற யாருக்குனா கூட நம்ம பிரின்சிபலுக்கு கொடுக்கலாம். நம்ம ஸ்கூல் பிரின்சிபல், ஹையர் ஸ்டடிஸ் இருக்கிறவங்க, அதுக்கு மேல இருக்கவங்க, அவங்களுக்கு நம்மளால இந்த டேட்டா வந்து சேவ் பண்ணிட்டு அவங்க நம்ம டிரைவ்ல போட்டு ஷேர் பண்ணலாம், இல்லை மெயிலில் போட்டு ஷேர் பண்ணலாம். இது அவங்களால பார்க்க முடியும் ஒரு ஸ்டூடெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது. ஃபினான்ஷியல்னா இப்போ ஃபினான்ஷியல் வந்து எப்படி சொல்றதுன்னா, நம்மளால இப்போ இதை வச்சு நான் எப்படி சொல்றது, இப்போ என்கிட்ட டே டு டேல எவ்வளோ என்கிட்ட காஸ்ட் இருக்கு, எவ்வளோ செலவாயிட்டே இருக்குன்றது நம்மளால நோட் பண்ணி வச்சு அதையும் அனலைஸ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ செலவு பண்றேன், என்கிட்ட எவ்வளோ கிரெடிட் இருந்தது, எவ்வளோ டெபிட் ஆகிட்டே வந்திருக்காது, அதெல்லாம் நம்ம வச்சு நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். அதுவும் நம்ம இந்த இடத்துல பண்ண முடியும் இந்த எக்ஸலால. இது வந்து இப்போ இந்த அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னா, என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா நம்ம இப்போ யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஒர்க் வந்து நம்ம இன்னும் பூஸ்ட் பண்றது. இப்போ நம்ம வந்து நார்மலா இதை வச்சு பார்க்கறப்போ நம்மளுக்கு ஒண்ணுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இந்த கம்மியா இப்போ டேட்டா கம்மியா இருக்கு நம்மளால பார்க்க முடியாது. இதுவே ஒரு 100 டேட்டா இருக்குன்னு வைங்க, அதை வச்சு நம்ம எப்படி பண்றது, அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் நம்மளால போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், யார் பாஸ் யார் ஃபெயில்றது நம்மளுக்கு மேக் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் அதுவே இந்த மாதிரி எக்ஸல் நம்ம அந்த டேட்டா என்ட்ரி பண்ணிட்டு பார்க்கறப்போ நம்மளால இந்த மாதிரி ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். இதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்றது என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.